உட்காந்து சொல்லிட்டே இருப்பாரு. இது லைவா போயிட்டு இருக்க மாதிரி இருக்குமா, உடனே ஹீரோ ஹீரோயின் இதை பார்த்துருவாங்க. உடனே டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எங்களோட இது கொஞ்சம் சின்ன ஒரு இதில் பிரச்சனையில் வந்து ஹீரோ வந்து தலையிட்டுட்டா உடனே என்னோட லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிப்பார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், டக்குன்னு அங்கே வந்துருவாங்க. இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, இது வந்து நீங்கள் பேட்டி எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ இங்கே பிரச்சனையாகும். உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுவாங்க. நீ எல்லாம் வந்து உருப்படவே மாட்டேன், உன்னால தான் அவன் லைஃப் பாதிக்கப்பட்டுச்சு, இப்போ தான் அவன் நிம்மதியாக இருக்கா, அதுலேயும் நீ வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோனோட ஃப்ரெண்டெல்லாம் திட்டுவாங்க. சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் கேட்கவே மாட்டாரா. உடனே இவர் என்ன சொல்வார், இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்பட்டது தான், நிச்சயமாக அவள் என்கிட்ட தான் வருவா, என்ன தான் லவ் பண்ணுறா, என் கூட தான் வருவா அப்படின்ற மாதிரி பேசுவோம். இன்னும் ஹீரோன்ட்ட அவரை ஹீரோனை அப்படியே அப்ரோச் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் நான் கிழிச்சு எரிஞ்சிருவேன், அது வந்து யூஸே கிடையாது அப்படி இப்படின்னு பேசுவார். ஹீரோக்கா சரியான கோவம் வந்துடும். மூக்குலேயே ஒரே குத்திடுவார். கோவம் வந்துடும். எனக்கு யாருன்னு தெரியாமல் மோதிட்டுல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சண்டை போட இது பண்ணுவாங்க. அங்கே உள்ளவங்களாம் இவங்க 2 பேரை விலக்கி விட்டுருவாங்க. அதோட லவர் பாய் வெளியே போயிடுவார். போனது அப்புறம் தான் ஹீரோனுக்கு மூச்சு விழுவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அப்போன்னு பார்த்து அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மெசேஜை காட்டுவாங்க. அதுக்குள்ளே இந்த டாபிக் வந்து ட்ரெண்டிங் ஆகிடுச்சு, இப்போ உன்னை பற்றி தாண்டி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோனை சொல்வார், இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, இது எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்வார். இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும். ஹீரோனோட அப்பா தான் கூப்பிட்டுருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாண விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் அவர் கூப்பிட்டு பேசல. ஸோ 2 பேரையும் வர சொல்லியிருப்பாரு. இப்போ போய் நம்ம அங்கிளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் 2 பேருமே கிளம்பி வருவாங்க. இப்போ அப்பா கூட வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் வந்திருப்பாரு. ஹீரோ கிட்ட தான் அவர் பேசுவார். அதுக்கப்புறம் தான் ஹீரோன் வருவாங்க. இங்கே பேசும்போதே வந்துட்டு இப்போ அப்பா வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி என் பொண்ணை வந்துட்டு நீ லவ் பண்ணியா, எப்போத்துலேருந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். நாங்கள் காலேஜ் படிக்கும் போது எங்கள் 2 பேருக்கு பழக்கம் இருக்குது, அதாவது ஃப்ரெண்டாக இருந்தோம், இப்போ எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த 5 வருஷமாக அவள் லவ் பண்ணியிருந்தா அதை பற்றி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும் அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசுவார். அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்வாரா. அதோட ஹீரோயின் இப்போ வந்துருவாங்க. அவங்க கிச்சனில் போய் கொஞ்சம் சமைக்கிறதப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ முன்னாடி நடந்த விஷயங்களை அப்பா வந்து பேசுவார். அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வார், ஹீரோயின் கையை பிடிச்சி அதெல்லாம் சொல்வார், பழசை வந்து பாஸ்ட்டை பற்றி நீ யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோனோட அப்பாவுக்கும் ரொம்ப ஃபீலிங் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேட் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கே வந்துருவாங்க. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி அந்த எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அது நடக்க போதுன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருப்பாரு. அவங்க அம்மா வந்து என்னடா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஏதாவது ஒன்று பண்ணி அவளை என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து சேர்த்துருமா, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன்னு. ஏன்டா உனக்கு இதுக்கப்புறமும் அதை லவ் பண்ணும்போது என்னென்னமோ ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற, ஒரு பிரிவுன்னு வரும்போது எதுவும் பண்ண தெரியாது அவனுக்குன்னு கேட்கும்போது, இருக்கிற எல்லா முயற்சியும் நான் எடுத்துட்டேன், ஆனால் வந்து அவள் என்கிட்ட திரும்ப வர மாதிரியே தெரியல, நீ தான் எனக்கு எப்படியாவது அவளை திரும்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்போ எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்குது, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோகிராஃபி அப்படிலாம் இருக்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்து, நீ ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபியாக ஆகி அதுக்கப்புறம் நீ வந்து அதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ஆசைப்படுறாரு அப்படின்ற பட்சத்தில் அதை நீ அவருக்காக நீ அதை செய்யலாம்லான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஆகிடும். 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. கேட்ட மாதிரி இப்போ அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோனோட அப்பா கிட்டே ஹீரோன் கிட்டே பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ இவங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா கால் பண்ணி கூப்பிடுவோம். ஹீரோனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் உனக்கு வந்து பேசும்போது இப்போ அவங்க பையனை திட்டுற மாதிரி திட்டுவாங்க. அதாவது அந்த லவர் பாயோட அம்மா வந்து, என் பையன் ஒரு முட்டா பையம்மா, அவன் அப்படி தான் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பான், அவன் நான் திட்டிட்டேன், அவனை வந்து அப்படி திட்டிட்டேன் இப்படி திட்டிட்டேன், நீ வந்து கொஞ்சம் மனசு மாதிரி நீ வந்து என் வீட்டுக்கு மருமகளாக வந்துடணுமா, எனக்காக நீ வந்துடணும், நான் ஆன்ட்டி உன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவங்க நல்ல விதமாக பேசினாலும் அவங்களும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எங்கள் 2 பேருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆண்டி, திரும்ப வந்துட்டு அதை ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைப்பாங்க. இப்போ ஹீரோனோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எப்படி சீக்கிரமாக வந்து அவனை தூக்கி எறிஞ்சிட்டானோ ஒன்றுமே புரியலையன்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே ஹீரோ மேலே டவுட் வரும். ஒருவேளை இவனை கொண்டு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவன் தன்னை கல்யாணம் பண்ணும் அப்படின்றதுக்காக யோசிச்சிருக்கானோ அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஏன் அப்படின்னா படிக்கிற காலத்தில் இவர் வந்து அடிக்கடி ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவார். ஹீரோனை ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு வேலையை வச்சுட்டு இருப்பாரு. அதெல்லாம் இவர் யோசிச்சு பார்த்தவர், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க லவர்ஸாக தான் இருந்தாங்க, இவன் வந்ததுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாரு. முறையில் வந்துட்டு ஹீரோ இருக்காருல, அவரை கூப்பிட்டு பேசுவார். பேசும்போது அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் சந்தேகப்படுறது சரியாக கூட இருக்கலாம், எனக்கு அப்பத்துலேருந்தே அவள் மேலே க்ரஷும் இருந்தது, எல்லாமே உண்மைதான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் திரும்ப வந்து பார்க்கும்போது அவள் சந்தோஷமாக இருந்திருந்தானா நிச்சயமாக அவள் லைஃப்பில் நான் போயிருக்க மாட்டேன், அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அந்த லவர் பாய் அவனை ஏமாற்றிட்டு இருந்தான், அதை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல, அவருக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கணும்னு நினச்சான்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இதை ஹீரோனோட அப்பாவுக்கும் சரின்னு சொல்லி தோணும். அதனால் இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசி அந்த லவர் பாயோட அம்மா கிட்ட வந்துட்டு, இப்போ உங்கள் மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படி இப்படின்னு பேசுவாங்க. இருந்தாலும் அந்த
அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அவங்களும் எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போ பார்த்தோன்னே இப்போ ஹீரோனும் பேசி முடிச்சாச்சு. நான் ஹீரோனை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 பேரையும் வாழ்த்திட்டு அவங்க அப்பா இருந்துருவாரு. இப்போ ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. இங்கே வரும்போது பார்த்தா ஹீரோட அம்மா இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன பண்ணுவார், அப்போ தான் ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு அம்மா நான் சொன்னதை நான் ஆரம்பிப்பாரேன். ஹீரோயின் உடனே தள்ளி நின்றுப்பாங்க. ஆண்டி நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. உடனே அவங்களுக்கு கோவமாக இருக்கும். நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உடனே ஹீரோயின் வந்து பயந்து நின்றுட்டே இருப்பாங்களா. உண்மையிலேயே உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா கேட்பாங்க. ஆமாம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, நான் தான் உனக்கு மெசேஜ் போட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். முன்னாடி கூட தான் வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு நீ சொல்லிட்டே இருந்தேன். இத்தனை வருஷம் போய் தானே சொல்லிட்டு இப்போ இதை மட்டும் உண்மைன்னு எப்படி நம்ப முடியும்னு கேட்கும்போது உண்மையிலேயே தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சவொடனே ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். உடனே ஹீரோன் கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுவாங்க. இவன் போய் தான் சொல்கிறானோ, என்னை ஏமாத்துறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நடிக்கிறானோ சொல்லிட்டு நான் நினச்சேன். அவன் உண்மையிலேயே அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாம்மா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சிரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கே கொஞ்சம் முகத்தில் சிரிப்பே வரும். உடனே ஹீரோனு சிரிப்பாங்களா. இப்போ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. பார்த்தா அந்த அதாவது என்ன சொல்கிறது, வெடியெல்லாம் போட்டு வெடிச்சு அந்த மாதிரிலாம் ஹீரோனை வெல்கம் பண்ணுவாங்க. ஹீரோட அம்மா பார்த்தோன்னா ஹீரோனை பயங்கரமாக கவனிப்பாங்க. நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே வீட்டில் மொத்தமாக இப்போ ஏற்றுக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அவங்க வீட்டில் இருக்கும். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கே அவமானப்பட்டு வந்தாங்கல்ல அந்த லவர் பாயோட அம்மா, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது, அவள் நல்ல பொண்ணு, அவள் லைஃப்பை நீ வந்துட்டு நீ தேவையில்லாமல் உன் லைஃப் வந்து இது பண்ணிட்ட. அதாவது இப்போ இந்த செக்ரட்டரியாக வந்து சேர்ந்துருக்கலாம். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அதாவது அப்போவே வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணி திரும்ப வந்து ஹீரோனை லவ் பண்ணி திரும்ப அந்த பழைய பொண்ணு கூடயே அவர் பேட்சப் ஆகிருக்காரு. அதுதான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ இந்த லவர் பாயோட அம்மா வந்து என்ன கேட்பாங்க, அவள் தான் உன்னை லைஃப் விட்டு போயிட்டார்ல, உனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் அமையும் போது நீ எதுக்காக அவன் புத்தியே இந்த மாதிரி வேற மாதிரி மாறிச்சு, அப்போ அவள் மேலே எந்த தப்புமே இல்லையே, அவளை வந்துட்டு நீ இந்த மாதிரி போயிட்ட அப்படி இப்படி நம்ம சொல்ல முடியாதே, அவளோட லைஃப்பை அவள் அமைச்சிட்டா. உன்னை இத்தனை வருஷம் நீ கல்யாணம் பண்ணணும் வெயிட் பண்ணும்போது அவளை நீ கல்யாணமும் பண்ணல, அவள் கூட நீ சந்தோஷமா இல்லைன்ற பட்சத்தில் அவள் போயிட்டா. இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன போய் திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட பேச சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது, அவள் உனக்குன்னு இருக்கும்போது நீ எப்படி இப்படி நீ பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது, ஏடா இது எல்லாரும் சொன்னது பரவாயில்ல, இப்போ அம்மாவும் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு எஞ்சி போயிடுவாங்க. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. வந்துட்டு ஹீரோயின் 2 பேர் இருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பெரிய வீடே வந்து அவங்க அம்மா கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். அதில் 2 பேர் வந்திருப்பாங்க. 2 பேர் இப்போ அதில் தான் வந்து ஹீரோயின் வந்து ஸ்டார்டிங்கில் குளிக்க போனாங்களே அந்த ரூமில் தான் அவங்க குளிக்க போயிருப்பாங்க. ஸோ அந்த ஷவர்லேருந்து தண்ணி வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப ஹீரோயின் வந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த மேனேஜர் வந்து, நீ இவ்வளோ பெரிய அவரோட ஒய்ஃபாக இருந்து வேலைக்கு வந்தது ரொம்ப எனக்கு சந்தோஷமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோயின் எப்படியாவது இங்கே வருவா, அவகிட்ட திரும்ப பேசணும்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் இருக்கார்ல, ஹீரோனுக்காக வெயிட் பண்ணி திரும்ப ஹீரோனை வெளியே கிளம்ப விடாம வேலையும் பார்க்க விடாம அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோன் கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோன் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. உடனே இவருக்கு கோவம் வந்துடும். டக்குன்னு என்ன சொல்வார், இந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்பதான் இவர் என்ன வேலை பண்ணியிருப்பாருன்னா, இப்போ ஹீரோனை வந்து வர வச்சிருப்பாங்கல்ல, வர வச்சும் போது ஹீரோயின் வந்துட்டு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லவும் அந்த மேனேஜர் சொல்வார். உடனே ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்டா நான் வந்து அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பாக்காக அவங்க நல்ல ஃபோட்டோகிராஃபியாக வந்து அவங்க சாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராஜெக்ட்டை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சைன் பண்ணியிருப்பாங்க. அதை படித்து கூட அவங்க பார்க்காம சைன் பண்ணிட்டாங்க. இதை வந்துட்டு இந்த மேனேஜர் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த லவர் பாயோட சேர்ந்துட்டு அவர் ஒரு வேலை பார்த்துருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த லவர் பாய் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர்கிட்ட வாங்குற பணத்துக்கு இவருக்கு விசுவாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவார். திரும்ப இவர் வந்து கையை பிடிச்சி ஹீரோன் கிட்ட பேசும்போது ஹீரோன் வந்து ஒத்துக்கலையா, அவர் என்ன சொல்வாருன்னா வந்து, நீ இப்போ ஒத்துக்கலை அப்படின்னா வந்துட்டு நான் வேற மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவரோட சுயரூபத்தை காட்டுவார். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ தான் இந்த ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சு பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. ஹீரோன் இப்போ தான் படிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, நீ என் கூட வந்து சேரலை அப்படின்னா வந்துட்டு, அப்படி உனக்கு என்ன பிடிக்கல, நீ என்னை வந்து என்னை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சிட்ட அப்படின்னா வந்து, இனிமேல் நீ எடுக்க போகிற ஃபோட்டோஸ்லேருந்து நீ இனிமேல் பார்க்க போகிற வேலை எல்லாமே காரனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தா கூட நீ வேலைக்கு வந்து தான் ஆகணும். எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா வந்து உன் வாழ்நாள் பூரா, அதுக்கு நான் அதாவது நான் உன்னோட வந்து சேர்ந்துடுறேன், லவர் பாய் உன் கூட வந்து நான் சேர்ந்துடுறேன், நான் அப்படி சேர விருப்பப்படலை அப்படின்னா வந்து என் வாழ்நாள் பூராவுமே உன் கூட நான் வேலை பார்க்க சம்மதிக்கிறேன், உனக்கு நான் வேலை பார்க்கறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சைன் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி நான் அதை சம்மதிக்கலை அப்படின்னா வந்துட்டு ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷனில் அவங்க சைன் பண்ணியிருப்பாங்களா. அதோட படித்து பார்க்காம பண்ணது தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த பேப்பரை கிளிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது உடனே அவர் என்ன பண்ணுவார், இதை நான் விட்டுருவேனா, இதை நான் விடவே முடியாது, உனக்கு கடைசியாக ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன், இப்போ நீ என் கூட சேர்ந்துட்டு அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டே தேவையே கிடையாது, இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து உன் லைஃப்பில் நீ எனக்காக தான் வேலை பார்க்கணும், உன்னோட ஹஸ்பண்டையும் நீ டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி வசதின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு கோவம் தாங்காது. கன்னத்தில் ஓங்கி ஒரே அடி.
பண்ணுறதுனே தெரியாது. அவர போட்டு பயங்கரமா திட்டிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் கூலா வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. "இங்க பாரு இதுக்கு மேல நீ கோவமே படக்கூடாது. நல்லா போய் ரெஸ்ட் எடு. ஏன்னா இந்த அக்ரீமெண்ட்ல நீ சைன் பண்ணிட்ட. ஸோ உனக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. நாளையிலேருந்து வேலை பார்க்க வந்துரு. இந்த மாரி டென்ஷன் ஆகி கோவப்பட்டுட்டே இருந்தேன்னா ஹெல்த்துக்கு நல்லதில்ல." அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கிளம்பி போயிடுவாங்க. மறுநாள் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு வருவாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட அவங்க கலந்துக்க மாட்டாங்க. வந்து பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வழக்கம் போல வேலைக்கு வர மாரி வந்துருவாங்க. ஆனா ஹீரோயின் வேலைக்கு வந்தது ஒண்ணு, அவங்களுக்கு காலையில அவங்க வந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுக்குறது, ஸ்நாக்ஸ குடுக்குறது, அவங்க மனச மாத்ததுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த லவர் பாய் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவர்கிட்டருந்து வர எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே அவங்களுக்கு தோணாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தெரியும்போது அந்த அதே ஆஃபீஸ்ல வச்சு தானே 2 பேரும் அடிச்சு அடிப்படி சண்டை வரைக்கும் வந்துருச்சுல்ல. ஸோ ஹீரோ கிட்டேருந்து இந்த விஷயத்த அவங்க மறைச்சே வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கும் இப்போ லேட்டா தான் வருவாங்க. ஏன்னா அந்த லவர் பாய் இருக்கார்ல, ஹீரோயின் வீட்டுக்கு போனா ரொமான்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வீட்டுக்கு லேட்டா தான் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பாரு. ஸோ ஹீரோனும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்களா. அப்போ ஹீரோயின் வந்து இதுக்கு இடையில என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி, நம்ம ஏதாவது ஒரு லாயரை வந்து மீட் பண்ணணும். இந்த மாதிரி அவன் வந்து ஏமாத்தி என்னை வந்து சைன் வாங்கிட்டான். ஸோ அதுலேருந்து நான் லீகலாக வெளியே வரணும் அப்படின்னா வந்து அதை லீகலாக ஃபேஸ் பண்ணி தான் நான் வெளியே வரணும். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட பேசிட்டு லேட்டாக வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ இவங்க லேட்டாக வந்தோன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவார். அப்போ இவங்க ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. என்ன ஆச்சு இப்போலாம் ரொம்ப டயர்டாக பார்த்தோன்னா வந்து ஹீரோ வந்து சமாளிச்சிருவாங்க. இல்லை நான் இப்போ அந்த எக்ஸிபிஷன் நடக்க போதில்ல, அதுக்காக வந்துட்டு நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயின் அப்படியே போய் சொல்லிடுவாங்க. அதாவது சமாளிச்சிருவாங்க. அந்த நேரத்து பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோ இப்போ என்ன யோசிப்பாருன்னா, ஹீரோயின் அவர் சொன்னதை நம்புற மாதிரி வந்துருவாரு. ஆனால் பின்னாடி வந்துட்டு யோசிப்பாரு. அப்படியே அப்படின்னா வந்துட்டு அவளோட ப்ரொஃபைலில் வந்து அவள் அந்த இதெல்லாம் அவள் என்னென்ன வேலை பார்த்தாலும் அதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாள். இன்றைக்கி எந்த இதுவுமே அவள் அப்டேட் பண்ணுறதே இல்லை. என்ன ஆச்சு, எதுவுமே அவள் மறைக்கிறாளா, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பார். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வருவாங்களா, பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டார். அதோட ஹீரோயின் கிட்ட நல்லா பேசி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரியே இருப்பார். ஹீரோவுக்கு எதுவும் தெரியல நினைப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு டவுட் வந்துருச்சு. அவர் அமைதியாக தான் இதை வந்து ஹீரோனுக்கே தெரியாமல் இது என்னன்னு சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஹீரோயின் மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே அந்த மேனேஜராக இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த லவர் பையோட சேர்ந்துக்கிட்டு காஃபி கொண்டு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறதோ ஹீரோயினை வந்து வம்பு பண்ணுறதும் அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கும் இருக்கும். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த லவர் பாய் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், இப்போ ஆஃபீஸ்லேயே அவரும் ஒரு ஆளாகவே சுற்றிட்டு இருப்பாரு. இங்கே நடக்கிறது எதுவுமே ஹீரோக்கு வர தெரியல. இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹீரோனோட அந்த டேபிள் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த லவர் பாய்க்கு வந்துட்டு ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் ஒரு வேலையை வச்சு. ஏன்னா இப்போ அவர் அந்த பொண்ணை தேடி போகிறதில்ல. ஹீரோனை எப்படியாவது இப்போ கவர் பண்ணி கூப்பிட்டு வந்துடணும். அதுக்காக தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கார். ஹீரோனுக்கா கடுப்பாக இருக்கு. அவர் முகத்தில் முன்னாடி முழிச்சிட்டே இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு இருக்கிற புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்து அவங்க டேபிளில் அவரோட முகம் வந்து மறைகிற மாதிரி தனக்கு முன்னாடி அடுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புளிஞ்சு எடுத்துருவாங்க. ஹீரோயினா இப்போ லேட் நைட் ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கே. ஹீரோ எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்டே இருப்பார். இப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, 2 பேரும் பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ ஹீரோ எல்லாம் புரிஞ்சுப்பாரு. வேணும்னு தானே அவர் இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த லவர் பாய் வந்துட்டு ஹீரோயின் சீக்கிரம் வீட்டுக்கு போனா அவங்களுக்குள்ள ஏதோ ரொமான்ஸ் இருக்கும், அவங்க அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்துட்டு அவங்கள பிஸியாகவே இருந்தால் அவங்களுக்குள்ள எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். அதோட ஹீரோன்னு டயர்டாக படுத்து தூங்கிடுவாங்களா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அப்புறமா இதுலேருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா வந்துட்டு 100 மில்லியன் கிட்ட வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும், அப்போ தான் இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் ஆகுன்ற மாதிரி இருக்கும். உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு லாயர் கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு ஏதோ பண்ணுற மாதிரிலாம் அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ டக்குன்னு இப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு நைட்டு தூங்கும்போது ஒரு மெசேஜ் வரும். இந்த மாதிரி நீங்கள் லோன் கேட்டிருந்தீங்களா, அது வந்து உங்களுக்காக ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஹீரோனுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். நாளைக்கு எப்படியாவது போய் இந்த அமௌண்ட்லாம் அவன் தலையில் கட்டிட்டு நம்ம வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு தூங்குவாங்க. ஹீரோக்கு இது சந்தோஷமாக இருக்கும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு போன ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, நேராக அந்த ஆஃபீஸ் போவாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் அந்த மாதிரி பணம் கொடுத்தா நான் இதுலேருந்து விலகிடலாம்ல, நான் அந்த இடத்த விட்டு விலகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இடத்துல வந்து நீங்கள் வந்து போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாரா. இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க லாயர் 3 பேருமே இப்போ உள்ளே வந்துருவாங்க. இப்போ லீகலாக வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணதே தப்பு. ஸோ நீங்கள் வந்து காம்பன்சேஷன் கேட்டிருக்கீங்க, அதை நாங்கள் கொடுத்துறோம், நாங்கள் இப்போ வெளியே வந்துருப்போம், இதுக்கப்புறம் அவளுக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கலன்னு சொல்லும்போது அவர் எப்படி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அதை நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. ஏன் விட மாட்டேன்ற சத்தத்தோடய ஹீரோ இப்போ உள்ளே வருவார். ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ அங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து பயங்கரமாக திட்டி விட்டுட்டு கரெக்டாக வந்து எல்லாமே பாயிண்ட் படி எல்லாம் பேசினோன்னே இப்போ ஹீரோன் அதுலேருந்து பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து ஹீரோ அது பிரச்சனை ஒரு வழியாக பிறப்பு சண்டை சச்சரவுலாம் முடிச்சு பிரச்சனை முடிச்சோடனே இப்போ ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் இருந்தது, ஏன் என்கிட்ட சொல்லணும், இல்லை உனக்கு தெரிஞ்சாலும் ஏதாவது பிரச்சனையாவது அடிதடி சண்டைலாம் வேண்டாம் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றத முதல் புரிஞ்சுக்கோ. எதுனாலும் நம்ம 2 பேரும் ஓப்பனாக பேசிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க முடியும். அதை இனிமேல் நீ இந்த மாதிரி தனியாக இந்த முடிவை எடுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து சமைச்சு கொடுப்பாரு. அவங்களுக்கு டெலிஷியஸாக பிடிச்சதெல்லாம் வந்து டெலிஷியஸ் ஃபுட்டெல்லாம் வந்து ஹீரோயினுக்காக அவர் செஞ்சு
செஞ்சு கொடுப்பாரு. அவங்க 2 பேரும் ஒரு அந்யோன்யமா போயிட்டே இருப்பாங்க. மறுநாள் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி வந்துட்டு எக்ஸிபிஷன் நடக்குதுல்ல, அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வந்து யாருக்கும் பெருசா தெரியல. ஸோ ஹீரோவை ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கும். வந்த உடனே ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்குமா, ஹீரோக்கு இது புரிஞ்சிடும். ஏன்னா ஹீரோயின் வந்து முகம் வாடி போறது அவருக்கு வந்து பிடிக்காது. அதனால இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, இல்லையே வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியே ஏறி நின்று ஸ்டேஜ்ல சொல்லிட்டு வரா. எல்லாரும் ஆச்சரியம் பார்ப்பாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எவ்வளோ பெரிய சிஇஓவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பொண்ணு யாரு பொண்ணு யாருன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோனை கை காட்டி பேசிடுவாரா. உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே இப்போ எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ற பொண்ணுக்கு வந்து இது பிடிக்கவே பிடிக்காது. வேணும்னே ஹீரோயினை இரிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும். அதுக்காக அது என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி வேலை தானே பார்க்குறாங்க. ஸோ என்னையும் ஹீரோவையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, என்னோட கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், சரி அதில் சார்ஜ் இல்லாட்டி என்ன, என்னோட ஃபோன் இருக்குது, அதில் நாங்கள் 2 பேர் செல்ஃபி எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோவை கையை பிடிச்சின்னு வச்சு ஒரு செல்ஃபி எடுத்துக்கும். ஹீரோ அதை கேஷுவலாக தான் எடுத்துப்பாரு. எடுத்துட்டு உடனே ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வம்பு வளர்க்குற மாதிரியே பேசிட்டே இருக்குமா. ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும். டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, மீட் பண்ணி நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிற வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோன் கிளம்பிடுவாங்க. இது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லி போனது வந்து வெளியூருக்கு, அவங்க அந்த எக்ஸிபிஷன் வேலையை வந்து வெளியூர் வர மாதிரி இருக்குது, அதுக்கு தான் போகிறாங்க. அப்போ அவங்க ஏர்போர்ட் வரைக்கும் வந்துடுவாங்க. அங்கே ஒரு கப்பிள்ஸ், அதாவது ஒரு கப்பல் வந்து உட்காந்துருப்பாங்க வயசானவங்க. அவங்க உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இந்த வயசு வரைக்கும் வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து அப்போ ஹீரோ வரானா திரும்பி பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ வரல. அவன் இன்னும் வந்து அவ கூட தான், அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ன்ற பேரில் ஹீரோவை வந்து பிடிச்சி வச்சிருக்குன்றது ஹீரோனுக்கு புரியுது. இருந்தாலும் அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோ வந்துருவாரு. நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லணும். அவர் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நல்லா திட்டி விட்டு தான் அவளை வந்தேன், அவன் அந்த மாதிரி இன்டென்ஷனில் இருந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது, எனக்கு ஒன்று தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்திடுவார். அவ்வளோதான். இப்போ 2 பேருமே கிளம்பி வந்துடுவாங்க. அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. திரும்ப இவங்களுக்குள்ள ரொமான்ஸ், அதோட ஒருத்தர் புரிஞ்சு அப்படி பேசி அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயின் இப்போ வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை லவ் பண்ணுற அந்த அந்த ஒன் சைடு லவர் இருக்காருல்ல, அந்த லவர் பாய், அவரும் அந்த வெளிநாட்டுக்கு வந்திருப்பாரு. ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ணுறதுல அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வெளிநாட்டுக்கு வந்திருக்கும். இது 2மா சேர்ந்துட்டு இப்போ ஹீரோயினும் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் நினச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, இவங்களை எப்படியாவது பிரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அது 2 பிளான் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு இடையில ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களும் ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்திருந்தாங்கல்ல. ஹீரோட ஃப்ரெண்ட் எப்போ பார்த்தாலும் அவங்க காதை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. இப்போ தெரியாதனமா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு இதாகிடும். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி அப்படி இப்படி அவங்க 2 பேருக்குள்ள தனியாக போயிட்டு இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களா. அங்கே வீட்டில் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு தானே வராங்க. அங்கே வந்துட்டு ஹீரோனுக்கே தெரியாமல் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு, அதாவது கட்லடி அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு வந்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ வீட்டில் போய் ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பாக்ஸ் எடுத்து நீ பாரு, ஏன்னா வந்துட்டு ஹீரோ யாரை லவ் பண்ணியிருக்கான்ற விஷயம் அப்போ தான் உனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதனால் அவங்க ஹீரோக்கே தெரியாமல் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வரும். அதில் வந்துட்டு இந்த பொண்ணுக்காக வந்து ஹீரோ வந்து லவ் லெட்டர்லாம் முன்னாடி எழுதியிருப்பார். அந்த லவ் லெட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பத்தில் படிக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோவை லவ் பண்ணியிருக்கல, அது கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பெட்டிக்குள்ளே இருக்குமா, அதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் எதுக்காக வந்துட்டு அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான், இந்த விஷயத்தை ஏன் அவன் என்கிட்ட மறைச்சான், அப்போ என்னதான் ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணுறேன்னு அவன் சொன்னது வந்து அப்போ பொய்யா, அந்த பொண்ணு கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து இவன் பத்திரமா வச்சிருக்கான் அப்படின்னா வந்து அப்போ இவனும் என்னை ஏமாத்துறான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுவாங்க. அதோட அது வெளியவும் ஹீரோ கிட்ட கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ மறுநாள் வந்து இவங்க பார்க்க அந்த வேலை இருக்குல்ல, அதாவது அந்த என்ன சொல்கிறது, அவங்க அந்த ஃபோட்டோகிராஃபி வேலையாக தானே வந்திருந்தாங்க. ஸோ அதில் கவனம் செலுத்தலாம்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த பொண்ணு என்ன பொண்ணு வேணும்னே ஹீரோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கும், ஹீரோ கிட்ட பேசிகிட்டே இருக்கும். ஹீரோனு கிட்டேயே வரமாட்டாங்க. ஹீரோக்கு இது புரியவே புரியுது, இப்போ என்ன நினைக்கிறான்னு தெரியல, எதுக்காக அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ அது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு ஹீரோனை ஃபோட்டோ ஷூட் எடுக்க சொல்லுவாங்க. ஹீரோன் வந்து அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க படுக்கு கோவமாக போயிடுவாங்க. இப்போ வந்து அங்கே சுற்றி இருக்க பத்திரிக்கைக்காரவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ மட்டும் நின்றுட்டே இருப்பார். ஹீரோனுக்கு ரொம்ப சோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஹீரோவை லவ் பண்ணுற அந்த பொண்ணு ஹீரோ 2 பேர் தான் நிற்பாங்க. ஹீரோன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பார். அவருக்கு நடந்தது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா நேராக வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்ததுனால அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுவாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிச்சுப்பாங்க. இப்போ என்னதான் அவள் பேசுகிறா, அவள் மைண்ட் செட் எப்படி இருக்குது என்னதுன்னு கவனிச்சுப்பாங்க. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க மேலே நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணும், யார் தப்பு பண்ணுவா இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை பார்த்தேன்னு சொல்கிறேன், அதை பற்றி உனக்கே புரியல, ஏன்னான்றது தெரியும். ஸோ அவன் உங்ககிட்ட ஏமாத்துற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எங்களுக்கே அதெல்லாம் தோணாத போது உனக்கே இதெல்லாம் தோணுது, அதை நீ வந்து அது உண்மையா இல்லையான்றதை
ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும், அதை நீ பண்ணாமல் இந்த மாதிரி சந்தேகப்பட்டு இந்த மாதிரி அவனை கஷ்டப்படுத்துறது நல்லது இல்லைன்ற மாதிரி இவங்க பேசிகிட்டே இருப்பாங்களா. இவங்க வந்து எப்படி ஒருத்தவங்க லவ் பண்ணதை எப்படி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோன் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி கூப்பிடுவோம். அந்த பொண்ணு நேராகவே வந்துடும். வந்தவொன்னு பார்த்தா இப்போ நான் முன்னாடியே ப்ரூவ் பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வர வச்சிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் விட்டுட்டு நேராக இங்கே வந்திருக்கும். ஏன்னா ஹீரோயின் கோச்சிட்டு போயிட்டால, இன்னைக்கு இப்போ ஹீரோ இல்லாததோட இந்த பிரச்சனையை முடிச்சிடணும், ஹீரோயினை விட்டு ஹீரோ 2 பேரையும் பிரிச்சுட்டு நம்ம சேர்ந்தணுன்ற மாதிரி அதை பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்தவொடனே இப்போ எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் கேட்பாங்க, எதுக்காக இந்த வேலை பார்த்துட்டே இருக்கா, அவன் ஒன்று லவ் பண்ணலன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் ப்ரூஃபுக்காக தான் அவள் வீட்டில் உள்ள அவன் என்னை பற்றி எப்படி திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கான் அப்படின்றத நான் காட்டினேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அதை கிளற மாதிரி அவங்களை கோவப்படுத்துற மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாயாலே அது ஒத்துக்கும். அதாவது என்னன்னா கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் அவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதோட சுயரூபமாக அது என்ன பேசிடும், அது வரைக்கும் உங்கள் 2 பேரும் பிரிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிடும். இப்போ இவங்களுக்கு ஹீரோனுக்கு புரிஞ்சிடும், எங்களை பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது புரிஞ்சிடும். இதே நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துருவார், இங்கே என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி இப்போ விஷயங்கள் தெரிய வந்துடும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார், அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே அவர் வச்சிருந்தது ஹீரோயினை பற்றின திங்ஸை மட்டும்தான் அவர் வச்சிருந்திருக்காரு. ஆனால் அவர் ஹீரோனை லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு வேணும்னே ஹீரோட வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்கு அப்படின்றத விஷயத்தை வந்து ஹீரோ புரிய வச்சிருவாரு. ஹீரோனுக்கு அது புரிஞ்சிருமா. இப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும், அங்கேருந்து போயிடும். அப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, இன்னுமா என் மேலே உனக்கு சந்தேகம்னு சொல்லிட்டு கேட்பாரா, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது பேர் என்ன பொறாமையா, இல்லை வந்துட்டு எனக்கு மட்டும் தான் வேணுன்ற பொசசிவா, இல்லை ஜெலஸா என்ன அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேரும் சேர்ந்துப்பாங்க. இல்லையே நான் உன்னை பற்றின விஷயங்கள் மட்டும் தான் நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன், அது எங்கே வச்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாம் காட்டுவார். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேராங்கன்னா இந்த மாதிரிலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ வரும், அதை நம்ம தான் பேசி நமக்குள்ளே தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவர் வந்து சொல்வாரா. உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு விஷயமும் ஹீரோனோட பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சேகரித்து வச்சிருப்பார். அது ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்ந்துப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்காருல்ல, எவ்வளோ முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ நேரமாக வந்துட்டு அவர் லவ் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பொண்ணு, அதை கேக் வெட்டி கொண்டாடினாங்களே அந்த பிறந்த நாளுக்காக, அதனால தானே பிரச்சனையே வந்துச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், என்னடா இது இவ்வளோ நாள் ஆச்சு அவன் நம்மள்கிட்ட பேசவும் மாட்டான் பழகவும் மாட்டான், போய் அவனை போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே வந்துடும். அவர் என்ன பண்ணுவார், இப்போ இந்த பொண்ணு மேலே அவருக்கு விருப்பமே கிடையாது. உடனே அவர் பாட்டுக்கு அந்த பொண்ணை திட்டி விட்டுட்டு நீ வெளியே போ, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஹீரோனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரா. ஆஃபீஸ்னு கூட பார்க்காம அவரை போய் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்ப அவரை வந்து தான் வலையில் விழ வைக்கிற மாதிரி எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்து அவங்கள வந்துருவாங்க, என் பையன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அதுக்கு காரணம் நீ தான், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவளை தான் அவன் உண்மையிலே நேசிச்சான், இத்தனை வருஷம் நேசிச்சு அவளை என் வீட்டுக்கு மருமகளாக ஆக்கிக்கணும்னு நினைக்கும் போது நீ வந்து உன்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணே கிடையாது, நீ அவன் லைஃப்பில் நீ என்னைக்கு வந்து அப்பத்துலேருந்து தான் அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கோவமாக இருக்குது அந்த லவர் பேர்டு அம்மாவுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, இது பாட்டுக்கு ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்குமா, அந்த பொண்ணை அப்படி பிடிச்சி தனியாக பிரித்து இழுத்து அதுக்கப்புறம் அந்த கணத்தில் ஓங்கி ஒரு அறையை போடுவாங்க. இதெல்லாம் என் பையன் தான் பேர் கெட்டு போய் தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான கோவமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அடி வாங்கி நின்றுட்டு இருக்கும். அப்படின்னு வந்துட்டு ஹீரோனுக்காக ஹீரோ எல்லா ஏற்பாடு பண்ணிடுவார், அந்த எக்ஸிபிஷன் வேலையும் நல்லபடியாக பண்ணிடுவார். இப்போ ஹீரோன் அதிலே கலந்துப்பாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அதில் அவங்க சாதிச்சிருவாங்க. அதுக்கு வந்து ஹீரோ வந்து பின்னாடி இருந்து எல்லாமே செஞ்சிருவார். அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க 2 பேர் வீட்லேயுமே வந்துட்டு இப்போ ரொம்ப சந்தோஷமாக படித்து அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமாக வரலான்னு நினைக்கும் போது அப்படியே அவங்களோட ரொமான்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். வெளியே போகிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த லவர் பாய் இருக்கார்ல, காரை அவருக்கு இன்னும் இவங்க 2 பேர் பெரியல கோவத்தில் வேகமாக ஓட்டிட்டு வந்தவர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பாரு. நடந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஹீரோ அந்த லவர் பாயோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹீரோயினை பார்த்து பேச வருவாங்க. இந்த மாதிரி என் பையன் வந்து உன்னை தானமாக நேசிச்சா, அவனுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நீ வந்து பார்க்குறோன்னு சொல்லுவோம். ஹீரோவும் 2 பேரும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்ப மன்னிப்பு கேட்டு எப்படியாவது என் பையன், அப்போ அவங்க சொல்லிடுவாங்க எங்களுக்கு கல்யாணம் அடிச்சு எங்கள் லைஃப்ல இனிமேல் தலையிடாதீங்கன்னு சொல்லவும், சரி என் பையனை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க வந்தது கடமைக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ அவங்க லைஃப்பை அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இப்போ அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அம்மாலாம் நினைப்பாங்க. அந்த கல்யாணம் இப்போ நடந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் பார்த்து அதில் அவர் வந்து இந்த கல்யாணத்தில் வர கலந்துக்கணும் நினைப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது வந்து இப்போ நடக்க முடியல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ரொம்ப ஃபீல் பண்ணுவார், என்னம்மா இது, நான் இனிமேல் அவர் நல்லா கால் இருக்கும்போது தானே வந்துட்டு அவளை போய் நான் தேடி எப்படியாவது என் கூட்டு வந்தலாம்னு நினைக்கும் போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நீ தலையிடக்கூடாது, அவளுக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உன் கவனம் வந்து உன்னோட இதில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ என்னோட பிஸ்னஸை
பார்க்கணும் அப்படின்னா கூட என்னால் கால் எனக்கு இதாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவங்க அம்மா அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இதே நேரத்தில் இவர் லவ் பண்ணார்ல அந்த பொண்ணு ஏதோ உண்மையாக இருக்கிறதுனால இவர்கிட்டே வந்து உட்காந்து நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆறுதலாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினுக்கு கல்யாணமா இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்க, அந்த கல்யாணத்துக்கு நல்லபடியாக போகணும், இதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த லவர் பாயோட அம்மாவும் அந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. அந்த லவரும் அந்த அவரோட லவர் எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஹீரோயினுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். டயர்டாக இருந்துட்டு அதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு திரும்பவும் அவங்களோட ஹாப்பி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.